ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஜ்ராமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். லைவ் வீடியோ லென்த்தியாக இருக்கும். அதாவது ஒரு நாள் இந்த ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் ஈவினிங் வரைக்குமே எடுத்துருக்கறனால கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், ஆனால் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட கோழி குஞ்சுங்களோட டெய்லி ரொட்டீனை பார்த்துடலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி தழையை நல்லா நறுக்கி போட்டிருந்தேன். கோழி குஞ்சுகளுக்குமே போட்டிருந்தேன், கோழிங்களுக்குமே போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதுக்கப்புறம் காலையில் கோழி குஞ்சுங்களுக்கு அதிமதுரம் கலந்த தண்ணி கொதிக்க வச்சு அதிமதுரம் அந்த தண்ணியை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கோதுமை ரவையாக உடச்சி போட்டதை அதை வச்சுருந்தேன் காலையிலே. அது சாப்பிட்டுட்டு இருந்தபோது கொஞ்ச நேரம் கழித்து கோதுமை பூண்டு சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா நறுக்கி அதுங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி போட்டிருந்தேன். அவங்க சாப்பிட்லனாலும் அந்த தாய்க்கோழி நல்லா கொத்தி கோழி குஞ்சுங்களுக்கு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பாருங்கள். அடுத்தது முருங்கைக்கீரை, அதுவுமே எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி கோதுமை போட்டிருக்கேன், முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். இப்போ அடுத்த நாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி போட்டிருந்தேன். எல்லோரும் போடுவாங்களா அப்படின்றதுலாம் தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் கோழிங்களுக்கு பிரியாணி போடுவேன், சரிங்களா. கோழி அந்த ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். மிச்சம் மீதியானது தான் கோழிங்களுக்கு போட்ட. கோழிங்குமே ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுங்க, ஆனால் கோழி குஞ்சுங்க சாப்பிடுன்றதை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். எவ்வளோ அதுங்க அதை போட்டவுடனே எவ்வளோ துடுக்கா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறது செம்ம வேடிக்கையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களுமே பாருங்கள் அந்த கோழி குஞ்சுங்க பிரியாணி சாப்பிட்றத. எப்பவுமே நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கிறது சாப்பாடு. எப்பவுமே அரிசி குருணை இந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பேன். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பிரியாணியை நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே போட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா ஆக்டிவாக எடுத்துகிட்டு ஓடுறத பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறது, கோழி குஞ்சுங்களுக்கு பிரியாணி போடலாமா கறி போடலாமா அப்படிலாம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் போடுவேன். ஏன்னா நான் இதோட 3வது பேட்ச் வளர்க்குறேன் கோழி. ஃபஸ்ட்டு முட்டை பொரிக்க வச்சபோது எங்கள்கிட்ட 2 கோழிங்க ஒரே ஒரு சேவல் மட்டும் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் கோழி குஞ்சு பொரிக்க வச்சதில் 4 சேவல் 2 கோழி வந்துச்சு. அதில் சேவலெல்லாம் விற்றுட்டு 2 கோழி மட்டும் இருந்துச்சு. அடுத்த பேட்சில் உட்காரும் போதும் 3 சேவல் ஒரே ஒரு கோழி, இப்படி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ இதில் எத்தனை கோழி எத்தனை சேவல்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இது எதுக்கு இப்படி காட்டிகிட்டு இருக்கேன்னா, இது க்ளீனிங். கோழிங்களை சாயந்தரம் அடைச்சிட்ட பிறகு ஒரு நாள் விட்டு நாள் பெருக்கிடுவேன். டெய்லியுமே பெருக்கி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணி மாப் அடித்து டெட்டால் போட்டு நல்லா தொடச்சி விட்ருவேன். அப்போ தானே அடுத்த நாள் அதுங்களை விடும்போது எனக்கு க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான் இது க்ளீனிங் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.